காஷ்மீரில் பயங்கரவாதிகளோட போராடி உயிரிழந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய தொழிலாளி பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். காஷ்மீர் பஹல்காம்ல பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் நடந்த சமயத்துல அப்பாவி மக்கள் கண்ணெதிரே சுட்டு கொல்லப்பட்டது ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துச்சு. இஸ்லாமிய தொழிலாளியான சையது அடில் ஹுசைன் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல பயங்கரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்ட அந்த சமயத்துல கண்மூடித்தனமா தாக்குதல் பெருசா போயிட்டு இருந்திருக்கு. 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த தேசத்தையும் நேற்று மாலை நடந்த அந்த விபத்து பயங்கரமா உலுக்கிருச்சு. அந்த சமயத்துல லஷ்கர் தொய்பா அமைப்புடைய நிழல் அமைப்பான ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்கு. தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுடைய வரைபடங்களும் வெளியில வந்திருக்கு. தாக்குதலை பார்த்தவங்க வெளியிட்ட தகவலின் அடிப்படையில தான் வரைபடங்கள்லாம் வரையப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஆசிஃப் ஃபௌசி, சுலைமான் ஷா, அபுதல்லா இவங்க 3 பேரும் தான் பாகிஸ்தானியர்கள் அப்படின்ற போர்வையில இந்த தாக்குதலை செஞ்சதா அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதுல மூசா, யூனஸ், ஆசிஃப் இதெல்லாம் மாற்று குறிப்பிட்ட பெயர்கள். அதிகாரிகளுடைய தரப்புல இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. பயங்கரவாதிகளை தேடும் பணியில முழு மூச்சா ஈடுபட்டிருக்காங்க எல்லா அதிகாரிகளுமே. குறிப்பா தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தப்ப முடியாது அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதுமே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுட்டே இருக்கு. பயங்கரவாத தாக்குதலை கண்டிச்சு காஷ்மீர்ல கடையடைப்பு போராட்டம் நடந்திருக்கு. ஸ்ரீநகர்ல கடை, பெட்ரோல் பங்கு அதே மாதிரி இது எல்லாமே மூடப்பட்டிருக்கு. அத்தியாவசிய பொருட்களான கடைகள் மட்டும்தான் திறந்திருந்திருக்கு. அரசியல் கட்சிகள், மத அமைப்புகள்னு எல்லாமே முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல நடைபெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல்ல ஒன்னா நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல் அமைஞ்சிருக்கு. பயங்கரவாத தாக்குதலின் போது காயம் அடைஞ்சவங்களை உள்ளூர் மக்கள் காப்பாற்றி நெகிழ்ச்சியான சம்பவமும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில பயங்கரவாதிகள் கிட்ட முயன்று துப்பாக்கியை பறிக்க முயன்ற சம்பவமும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இஸ்லாமிய தொழிலாளி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நெஞ்சை உருக்குற மாதிரி ரொம்பவுமே வருத்தமா இருக்கு இல்லையா? பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் சமயத்துல தன்னுடைய கண் முன்னாடியே அப்பாவிகள் சுடப்பட்டதை பார்த்து அந்த பகுதியில குதிரை சவாரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலாளி சையது அடில் ஹுசைன் அப்படின்றவரு சற்றுமே தாமதிக்காம பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து துப்பாக்கியை பறிக்க முயன்றிருக்காரு. அப்பாவி மக்களை காப்பாற்ற நினைச்சு அவருமே துப்பாக்கி சூட்டுல இறந்தும் போயிட்டாரு. சோ மக்களுக்காக இறந்த இந்த வீரனை நாம் மனமாற நினைச்சு பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல கண்டினியூஸா போடக்கூடிய வீடியோஸுடைய அப்டேட் எல்லாமே உங்களை தேடி வரும். வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் தாராளமா கமெண்ட் பண்ணலாம். நன்றி.